ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிகேஎன் கிரியேஷன். வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் லைன் நான் சுகர் பீடை ஆன்டிக் கோல்டு கலர் சுகர் பீடை ஒன் லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த ஸ்லீவில் இருக்கிற அந்த டிசைனையே நான் ஹைலைட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா 1/2 இன்ச் அளவுக்கு நான் ஒரு ஒன் லைன் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த லைனில் மறுபடியும் சுகர் பீடை ஒன் லைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா நான் கட் பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கட் பீடு ரொம்பவே கிராண்டான லுக்காக இருக்கும். இந்த கட் பீடை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன் லைன் நடுவில் இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கட் பீடை ஃபஸ்ட்டு கிராஸாக ஒரு கட் பீடை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 2mm பீடை ஒரே ஒரு 2mm பீடை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கிராஸாக கட் பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே அப்படியே எடுத்துகிட்டு வரேன். அந்த ஸ்டிச்சு ஒரு 2 பீடுக்கு இருக்கிற கேப்பில் ஒரு ஸ்டிச்சு கொடுத்து மறுபடியும் கிராஸாக கட் பீடையும் 2mm பீடையும் மறுபடியும் கட் பீடையும் ஸ்டிச் பண்ணி மறுபடியும் கீழே எடுத்துக்கின்னு வரேன். இதே மாதிரியே நான் இந்த டிசைனை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன்ட்டு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்து நான் இந்த லைன் பூராவுமே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது அந்த ஸ்லீவில் இருக்கிற அந்த டிசைனுக்கு ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே கிராண்டான லுக்காக இருக்கும். இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் 2mm பீடையும் சுகர் பீடையும் மாற்றி மாற்றி எடுத்து மேலே அந்த லைனுக்கு நான் இந்த மாதிரி அரும்பு ஷேப்பில் ஒரு 2 பீடுக்கு கேப்பு விட்டு நான் இந்த ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் 2mm பீடையும் சுகர் பீடையும் எடுத்திருக்கேன். இதை அங்கங்கே புட்டாஸ் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா மேலேயும் சைடில் 2யும் நேராகவும் கீழவும் நான் இந்த புட்டாஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதே மாதிரியே இந்த ஸ்லீவ் பூராவுமே நான் இந்த புட்டாஸை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டான லுக்காகவும் இருக்கும், யூனிக்கான டிசைனாக இருக்கும். இதே மாதிரியே நான் பேக் நெக்குக்கும் அந்த ஸ்லீவில் வச்ச டிசைனையே நான் இந்த பேக் நெக்குக்கு வச்சுட்டு அங்கங்கே புட்டாஸையும் வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கும் வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.